கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 26 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 25 முடிய. இந்த பகுதியிலே ஈசாக்கு விதை விதைப்பதையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினாலே அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதையும், இதனால் பெலிஸ்தர்கள் பொறாமை கொண்டு ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின துறவுகளை அவர்கள் தூர்த்து போட்டதையும், அதனால பிற்பாடு அங்கிருந்து ஈசாக்கு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் வந்து குடியிருக்கிறார். அங்கே வந்து ஒரு துறவை வெட்டுகிறார்கள். அங்கே துறவை வெட்டும் பொழுது மீண்டுமாக கேராரின் மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அதற்கு ஏசேக்கு என்று பெயர் வைத்தார். மீண்டும் ஒரு துறவை வெட்டுகிறார்கள். அதுக்கு சித்னா என்று பெயர் வைக்கிறார்கள். அங்கேயும் வந்து அந்த மேய்ப்பர்கள் பிரச்சனை பண்ணுகிறார்கள். திரும்ப அங்கிருந்து போய் இன்னொரு துறவை வெட்டுகிறார்கள். அந்த துறவுக்கு ரெகோபோத் என்று பெயர் வைக்கிறார். ஏனென்றால் பெலிஸ்தர்கள் வந்து அங்கே வாக்குவாதம் பண்ணாததுனால கர்த்தர் நாம் பெருகும்படிக்கு நமக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லி ரெகோபோத் என்று பெயர் வைக்கிறார். பிற்பாடு பேர்சபாவுக்கு போய் அங்கே தங்கியிருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதிப்பதையும், அங்கே வந்து ஈசாக்கினுடைய மேய்ப்பர்கள் ஒரு துறவை வெட்டி தண்ணீரை கண்டதையும் நம்ம இந்த பகுதியிலே பார்க்க முடியும். இந்த பகுதியிலே துறவுகள் பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த நாட்களிலே துறவு என்பது மிகவும் விலை மதிப்பில்லாத ஒரு பொருளாக, விலை மதிப்பற்றதாக காணப்பட்டது. துறவு தோண்டுவதற்கு அதிக செலவாகும். அதே மாதிரி கடினமாக உழைக்க வேண்டும். அதில் தண்ணீர் கிடைப்பது மிகவும் அரிதானதாகவும் காணப்பட்டது. கஷ்டப்பட்டு தோண்டியும் தண்ணீர் கிடைக்கும் என்ற நிச்சயம் இருக்காது. ஆனா ஆண்டவர் ஈசாக்கோடு இருந்தபடினாலே அந்த காரியங்களை கர்த்தர் அவருக்கு வாய்க்க பண்ணினார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த துறவுகளை மற்றவர்கள் அபகரிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கலாம். அது போல அந்த நாட்களிலே ஒரு ராஜா வந்து ஒரு துறவை வெட்டி அதுல தண்ணீர் கிடைச்சா அவர் மிகவும் பிரபலமானவராக கருதப்படுவார். அது மாதிரி அது எந்த அளவுக்கு அது பிரபலம்னா, ஒரு போர்ல வெற்றி பெற்ற அளவுக்கு, அல்லது பெரிய பிரமிடு கட்டின மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சாதனையாக அந்த ராஜாவுக்கு காணப்பட்டது. ஏனென்றால் அந்த துறவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது. இது போல இந்த துறவுகளுக்காக பல சண்டைகள், யுத்தங்கள் கூட அந்த நாட்களில் நடந்திருக்கிறது. இன்றைய நாட்களிலும் தண்ணீருக்காக எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம கூட யோவான் 4ஆம் அதிகாரத்திலே யாக்கோபின் கிணறு பத்தி நம்ம பார்க்க முடியும். சமாரிய ஸ்திரீ இடத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது அந்த யாக்கோபின் கிணறு பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபின் கிணறு எப்படிப்பட்ட இடத்திலே அது வெட்டப்பட்டது என்றால், அது சுண்ணாம்பு கல் ஆன பகுதி. அந்த சுண்ணாம்பு கல்லான பகுதியிலே கிட்டத்தட்ட 100 அடி ஆழத்துக்கு அந்த கிணறு வெட்டப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த கிணறு அவர்கள் வெட்டின பிறகு அதை சுற்றி பெரிய கற்கள், பாறை போன்ற கற்களை வைத்து வைப்பார்கள். அதற்கு மேல ஒரு ஸ்லாப் மாதிரி அதை அடைத்து அதன் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும். அதுலயும் ஒரு பெரிய கல்லை வச்சு அடைச்சிருப்பார்கள். யாராவது தண்ணீர் முள்ள வர வேண்டும் என்றால் வந்து அந்த கல்லை எடுத்துட்டு அது வழியாக ஒரு தோலான பையோ ஏதோ ஒன்று போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள இருந்து அவர்கள் தண்ணீரை எடுப்பதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து அந்த துறவு பற்றின காரியங்கள். எனவே வந்து துறவு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அந்த நாட்களிலே காணப்பட்டது. முதல் கேள்வியாக நாம் கேட்டிருந்ததிலே இந்த ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதாவது ஈசாக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. 26:3 உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 26 இதே அதிகாரத்துல 3ஆவது வசனத்துல சொல்றாரு இல்லையா ஆண்டவர் அவன்கிட்ட, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. அதை சொன்ன வார்த்தையை கர்த்தர் இங்கே நிறைவேற்றுகிறதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் தான் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலனை அவர் பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி இது வந்து கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னது போல இந்த ஆசீர்வாதம் அவர் காணப்படுகிறது. 100 மடங்கு ஆசீர்வாதம். அதாவது அந்த விளைநிலத்திலே அவர் கோதுமை அல்லது பார்லி அந்த மாதிரி அவர் விதைத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குறிப்பாக நம்ம சொல்ல போனா ஒரு 100 மூட்டை கோதுமை கிடைக்கும் அப்படின்னு சாதாரணமா 100 மூட்டை விளையக்கூடிய இடத்துல ஆண்டவர் அதை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அப்ப 100 × 100 சொல்லும்போது 10,000 அப்படின்னு எத்தனை மடங்கு அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி அவர் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பெருகி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே பெருகி கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். அவருக்கு ஆட்டு மந்தை இருக்கிறது, மாட்டு மந்தை இருக்கிறது,
அநேக பணிவிடைக்காரர்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இங்க ஆண்டவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஆண்டவர் கையின் பிரயாசத்தை அழிக்கவும் முடியும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. எரேமியா 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எப்படி சொல்லப்படுகிறது, இந்த லெச்சையானது எங்கள் சிறு வயது முதல் எங்கள் பிதாக்களுடைய பிரயாசத்தையும் அவர்கள் ஆடு மாடுகளையும் அவர்கள் குமாரர் குமாரத்திகளையும் பட்சித்து போட்டது. இந்த லட்சையானது, அதாவது ஒரு பாவத்தை குறித்து இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவங்க சிறு வயது முதல் எல்லாவற்றையும், ஆடு மாடு அவங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே இந்த பாவத்தினாலே அழிந்து போயிற்று என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னா அது ஒரு நேர்மையான முறையில கடினமாக உழைத்து செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதம் எப்படி இருந்தது என்று சொல்லி பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். பெலிஸ்தர்கள் எல்லாரும் அப்படியே பொறாமைப்படுறாங்க அவன் மேல. சாதாரணமா வந்தான், பரதேசியா வந்தான், அவங்க பாரு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி அவங்க பொறாமை கொள்ளுகிறார்கள். அதே மாதிரி பெலிஸ்தர்களை விட இவர் பலத்தவனாய், அது அவர்களை விட பலசாலியாக, அதாவது அவ்வளவு வேலைக்காரர்கள் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மனிதனாக மாறிவிட்டார் என்று சொல்லி பார்க்கலாம். அப்புறம் என்ன பண்றாரு, தகப்பன் ஆபிரகாமின் துறவுகளையும் அவர் என்ன பண்றாரு, மீண்டும் அதை தோண்டி அது எல்லாவற்றையும் அவர் பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி 26-22 பாத்தீங்கன்னா, நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னா, அப்போது ஈசாக்கு உள்ள உணர்வு இருந்துச்சு, இது ஆண்டவர் தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், கர்த்தர் இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்ந்திருந்தான். ஆசீர்வாதம் கர்த்தரால் வந்தது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அதே மாதிரி ஆண்டவர் தான் நம்ம ஒருத்தரை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நம்ம நிச்சயமாக உணர வேண்டும். அதுக்கு சூழ்நிலைகள் தடையாக இருக்காது. அது வறட்சியான காலமாக இருந்தாலும் சரி, அந்நிய தேசமாக இருந்தாலும் சரி, எதிர்ப்புகள் மத்தியில நம்ம இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற திட்டம் நிச்சயமாக நிறைவேறும். அது நம்ம பாவம் செய்து அதை அழிக்காதபடிக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் சங்கீதம் 128 நம்ம வாசிக்கிற மாதிரி, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை இங்க ஈசாக்கு பெற்றுக்கொள்ளுகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, விதைக்கும் போதுதான் ஆசீர்வாதம். ஈசாக்கு வறட்சியை நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தால் நிச்சயமாக அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்காது. ஈசாக்கு பாத்தீங்கன்னா கடினமாக உழைக்கிறவராக இருக்கிறார். நாமும் கடினமாக உழைக்கிறவங்களா இருக்கணும், சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. குளிர்து ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்ம வேலை செய்யாம இருந்தோம்னா அது தேவை வரும் பொழுது நமக்கு எதுவுமே கிடைக்காத போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் மேல் பாரத்தை போட்டு கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒரு பிசினஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், அவர் மேல பாரத்தை போட்டு அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நம்ம அவர் சொல்லுகிற இடத்துல இருந்து செய்தால் நிச்சயமாக நமக்கு உயர்வு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி ஈசாக்கு வறட்சியான காலம் என்று சொல்லி எல்லாம் அவர் சாக்கு போக்கு சொல்லவில்லை. அதே மாதிரி இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு ஆடம்பரமான ஒரு காரியமாக இல்லாமல் அது அவருக்கு அவசியமான ஒன்றாக இருந்தது என்று சொல்லி பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த பகுதியிலே ஈசாக்கு எத்தனை துறவுகளை வெட்டினார் என்று சொல்லி பார்த்தோமானால் 4 துறவுகளை அவர்கள் வெட்டுகிறார்கள். முதல் துறவுக்கு ஏசேக்கு, 2வது துறவுக்கு சித்னா என்று பெயர் வைக்கிறார்கள், 3வது ரெகபோத் என்று பெயர் வைக்கிறார்கள், 4வது ஒரு துறவை வெட்டுகிறார்கள். அதற்கு இந்த பகுதியிலே பெயர் சொல்லப்படாவிட்டாலும் அதற்கு சேபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள். அதனால்தான் பெயர் சபா என்று சொல்லி அந்த இடத்துக்கு சொல்லுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த துறவுகளுடைய அர்த்தம் பார்க்கும் பொழுது ஏசேக் என்பதற்கு சண்டை, அதாவது சண்டை, சச்சரவு, விவாதம், அந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாதம் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் சொல்லப்படுகிறது. சித்னா என்பதற்கு வெறுப்பு, அதாவது பெரு வெறுப்பு அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம். அதே மாதிரி ரெகோபத் என்பதற்கு இடம் உண்டாக்கினார், ஒரு புது வழி திறந்தது, புதிய இடத்தை ஆண்டு உண்டாக்கினார் சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி செபா அப்படின்னு சொல்றதுக்கு சத்தியம் அல்லது உறுதிமொழி என்று சொல்லி அர்த்தம் சொல்லப்படுகிறது.
அடுத்தபடியாக நம்ம பெலிஸ்தர்கள் பொறாமைப்பட்டதுனால நடந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்ன பண்ணுகிறாங்க, பொறாமை வருகிறதுனால ஒரு நல்ல மனிதனை இழந்தார்கள். ஈசாக்கு அந்த பகுதியில் இருக்கும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது நிச்சயமாக அது பெலிஸ்தர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருந்திருக்கும். ஆனா பொறாமைப்பட்டு அவரை துரத்தி விடுகிறதுனாலே அங்கே அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களுடைய நன்மையையும் அழிக்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஒருவனுக்குள்ளே அந்த பொறாமை வரும் பொழுது அவன் பழிவாங்கும் எண்ணம் உள்ளவனாகவும், நான் நல்லா இருட்டாலும் பரவாயில்ல, மற்றவன் நல்லா இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலைமைக்கு அவன் வந்து விடுகிறான். அந்த துறவுகள் எல்லாம் போய் மூடி போடுறான். அந்த துறவு இருந்தா தான் அந்த பெலிஸ்தர்களுக்கு கூட பயன்படும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்யறாங்க, எனக்கு பயன்படாட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கு தண்ணி கிடைக்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய பொறாமை, தண்ணி கிடைச்சா தானே அவன் முன்னேறுவான் அப்படின்னு சொல்லி பெரிய பொறாமை பிடித்தவர்களாக மாறி விடுகிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:1 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. ஈசாக்கு இந்த வசனத்தை எல்லாம் கடைபிடிச்சிருக்காரு. நியாயக்கேடு செய்தாக பெலிஸ்தர்கள் அவங்க பொல்லாதவர்களா இருந்தாங்க. ஆனா அவர்களை குறித்து எரிச்சல் அடையாம அவங்க மேல பொறாமை கொள்ளாம ஈசாக்கு இருந்தாரு. ஆனா பெலிஸ்தர்கள் தேவையில்லாம அவர்கள் பொறாமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, சந்தோஷப்படுகிறவருடனே சந்தோஷப்படுங்கள், துக்கப்படுகிறவர்களே துக்கப்படுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அழுகிறவர்களே அழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈசாக்கு சந்தோஷப்படுறாரு, ஆசீர்வதித்தாரு, ஆண்டவர் ஆசீர்வதித்ததை பார்த்து. ஆனால் பெலிஸ்தர்களுக்கு அதை பார்த்து பொறாமை வருகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, மற்றவங்க சந்தோஷப்படும் போது நம்ம பொறாமைப்படுகிறோமா, சந்தோஷப்படுறோமா? நம்ம உண்மையாவே ஆண்டோட பிள்ளைகளா இருந்தா நமக்கு சந்தோஷம் தான் வரும். இதை மிஞ்சி நமக்கு பொறாமை வருகிறது என்றால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்துல நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த பொறாமை என்கிற இந்த ஒரு பெரிய வியாதி என்னை விட்டு மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நீதிமொழிகள் 27:4 பார்க்கிறோம். பொறாமையோ என்றால் அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பொறாமை அவ்வளவு மோசமானது. ஏன்னா நம்ம ஒருத்தர் மேல பொறாமை இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும், அவங்க எவ்வளவு காரியங்களை சிறப்பா பண்ணாலும் நமக்கு பொறாமை தான் அவங்க மேல இருக்குமே தவிர அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இருக்காது. அந்த பொறாமை நம்ம விட்டு மாறினால்தான் நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாற முடியும். நீதிமொழிகள் 14:30 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமையோ எலும்புரிக்கே, அது ஒரு எலும்புரிக்கு நோயை போன்றது. அந்த பொறாமை நமக்குள்ள இருக்குமே ஆனால் அது நமக்கு தான் பிரச்சனையை தவிர மற்றவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம பொறாமையினால மற்றவர்களுக்கு தீங்கு செய்தாலும் அது அவர்களுக்கு ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். ஆனால் நமக்கு அது தீமையாக மாறும். அதனால அந்த பொறாமை மிகவும் ஒரு மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது. மற்றவர்களுடைய காரியங்களை அபகரிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்மை தள்ளுகிறது. அதனால இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே இந்த பொறாமைக்குரிய காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஈசாக்கு விட்டு கொடுத்ததுனால அவருக்கு கிடைத்த என்ன ஆசீர்வாதம், அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈசாக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலத்தை விட்டு கொடுக்கிறாருன்னா, ஒரு 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செழிப்பான ஒரு இடத்தை அவர் விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு அவர் மூவ் பண்ணி போறதை நம்ம பார்க்க முடியும். அங்க பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு அவர் இருக்காம அங்கிருந்து அந்த இடத்தை விட்டு விலகி போகிறார். இப்படிப்பட்ட அறிவு இது பரத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி இடத்தை குறித்த பிரச்சனைகள் அதெல்லாம் வரும் பொழுது அதை விட்டு கொடுக்காமல் அங்க சண்டை போட்டு அங்க மடிந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அழிந்து போறதை விட, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகிறதை விட அந்த இடத்தை விட்டு கொடுத்துட்டு வர்றது அது ஒரு தெய்வீக ஞானம். அது கர்த்தருடைய பிள்ளைகளால் தான் செய்ய முடியும். கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், ஒரு சகோதரர், ஒரு அங்கிள், அவருக்கு இப்ப எப்படி ஒரு 80 மேல இருக்கும் வயசு. அவருடைய சொத்துக்கள் கேரளாவில் இருக்கிறது. அவர் அங்கே சொத்துக்கள் விஷயமாக போயிருக்கும் பொழுது அவருடைய சகோதரன் அவரை அடித்தார். பிற்பாடு அவர் இங்க அவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லிவிட்டார், நீங்க யாருமே அந்த சொத்துக்காக இனி அங்க போகக்கூடாது, அது அவங்க எடுத்துக்கொள்ளட்டும், கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லி அவர் கிட்டத்தட்ட 1 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அவர்கள் சகோதரனை எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி விட்டு வந்தார். எதுக்கு சொல்றேன்டா, அது உண்மையாக ஆண்டருக்குள்ள இருக்கிறவங்களால தான் செய்ய முடியுமே தவிர சாதாரண ஆட்களால செய்ய முடியாது. இதுதான் கனிகளினாலே அறிவீர்கள் என்று சொல்றது. உண்மையாவே ஆண்டருக்குள்ள இருந்தா இந்த மாதிரி நற்கிரியைகள் கண்டிப்பாக வெளிப்படும்.
அதே மாதிரி அவர் துறவு வெட்டின போது அதிகமான எதிர்ப்புகளை அவர் சந்திக்கிறவராக இருந்தார். அதே மாதிரி அவருடைய நியாயமான உரிமைகளை கூட ஈசாக்கு விட்டு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக நம்ம கூடிய ரைட்ஸை நம்ம அவ்வளவு சீக்கிரம் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அநேக நேரத்தில் நமக்கு இல்லாத ரைட்ஸுக்காகவே நம்ம போராடுகிறவங்களாகவும் காணப்படுகிறோம். அதே மாதிரி அந்த சர்ச்சைக்குரிய இடத்தை விட்டு அவர் கிளம்புகிறார். ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணி அங்க இருந்து எதுக்கு சண்டை போடணும்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு அவர் கிளம்பி வருகிறவராக இருக்கிறார். அதே மாதிரி அவர் அந்த இடத்தை விட்டு வந்த பிறகு ஆண்டவர் அதிகமான துறவுகளையும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் ஈசாக்கு கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரு இடத்துல உங்கள் மேல தவறான குற்றச்சாட்டு பண்ணி அவர்கள் உங்களை அந்த இடத்திலிருந்து துரத்தி விடுவார்கள். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் இன்னொரு இடத்தை நமக்காக அவர் வைத்திருப்பார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதே மாதிரி மனுஷர்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் இப்பொழுதும் நம்ம அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு உண்மை உள்ளவராகவும் அவர் கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். அதனால்தான் அவன் போய் உறவு வெட்டின இடத்துல எல்லா இடத்துலயுமே அவருக்கு தண்ணி கிடைத்தது என்று சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி ஈசாக்கு அந்த சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறதை விரும்பாமல் அவர் சமாதானம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சத்துருக்களை சிநேகியுங்கள் சொன்னபடி அவர் அங்கே செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அவர் விட்டு கொடுத்ததுனால அவர் நிச்சயமாக புதிய ஆசீர்வாதங்களை அவரால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அதே மாதிரி அவர் தொடர்ந்து அந்த உத்தமத்திலே நிலைச்சிருக்கிறார். அவருடைய குணாதிசயத்தை பார்த்தீங்களா, அவர் விட்டு கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம கூட என்ன செய்வோம், ஒரு முறை வேணா விட்டு கொடுப்போம், அடுத்த முறை விட்டு கொடுப்போம், அதுக்கு மேலே வந்தாங்கன்னா நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோம், எதிர்த்து நிக்கிறவங்களாக இருப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த ஈசாக்கு ஒரு சமாதானத்துக்கும் ஒரு பொறுமைக்கும் ஒரு மன்னித்தலுக்கும் விட்டு கொடுத்தலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே ஈசாக்கு இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஈசாக்கு விட்டு கொடுத்ததுனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு வழி அடையும் போது புது வழியை திறக்கிறவராக காணப்பட்டார். அப்புறம் கடைசியாக நம்ம பார்த்தோம் என்னன்னா, அவர் பலியிட்டதுனாலே அங்க பலிபீடம் கட்டி பலியிட்டு ஆண்டவர் தொழுது கொள்வதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் வசதி வாய்ப்புகள் பெருகும் பொழுது அவர்கள் தேவனை மறந்து போற காரியத்தை தான் நம்ம இந்த நாட்களிலே பார்க்க முடியும். ஆனா இந்த ஈசாக் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த ரெகோபோத் அந்த தண்ணி கிடைக்கும் போது கூட என்ன சொல்றாரு, கர்த்தர் நாம் பெருகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்குனார் என்று சொல்லி, அதே மாதிரி அவங்க அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டது இந்த பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு காரியம், பலியிடுகிற காரியம், அதை அவர் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரும் பொழுது நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரை கிட்டி சேருகிறவர்களா இருக்க வேண்டும். அநேக சபைகள்ல அநேக இடங்களை பாருங்க, பதவிகளுக்காக போட்டி பொறாமைகள். ஆனா அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்தால் கர்த்தர் நமக்கு புதிய வழிகளை திறப்பார். அதை பார்க்கிலும் நமக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை உயர்வுகளை தருகிறவராக இருக்கிறார். அதனால நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.